அன்பான தமிழக மக்களுக்கு வணக்கம். தினமொழி என்ற அடிப்படையில் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற அறிவுரை என்னவென்றால், காமத்தை அடக்கு. காமம், மோகம் இவைகள் மனிதனை கொல்லும். காமத்துக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. தாரம் தாய்க்கு வித்தியாசம் இல்லாமல், சகோதரிக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். காமம் அது ஒரு பிசாசுக்கு சமம். தயவுசெய்து காமத்தை அடக்குங்க. காமத்தை அடக்கினோம்னா உணவு கட்டுப்பாடு தேவை. மாம்சம், புழல் உண்றது, இந்த மதுபானம் குடிக்கிற காரியங்கள்லாம் தவிர்த்து தனி தியானத்தில் இருக்க பழகுங்க. காமத்தை அடைக்கிறவன் தான் ஒரு ஆம்பளை. அதிகமாக பிள்ளையை பெற்றவன் ஆம்பளைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவன் பன்னிக்கு சமானம். பன்னிக்கு பல குட்டி, சிங்கத்துக்கு ஒரே குட்டின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. அதனால் அதிக பிள்ளைகளை பெறதுனால அவன் ஆண்மகன் கிடையாது. அவன் ஒரு பன்னி பிறவி. நான் ஆம்பளை, பெரிய மீசையை வச்சுக்கிட்டா ஆம்பளை. முத்துராமலிங்க ஐயாவுக்கு மீசை இல்லை, மீசை வச்சுருந்தார். அதை கண்டு கேரளாவில் ஒரு தடவை சொற்பொழிவில் போகும்போது ஒரு இளவரசியை ஆசைப்பட்டு, உங்களை நான் திருமணம் செய்யலான்னு கேட்டிருக்காங்க. என்னம்மா காரணம்? நீங்கள் என்கிட்ட எதை விரும்புகிறீங்கன்னு கேட்கும்போது, உங்கள் மீசை ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உன் மனசை கெடுக்கிற அளவில் இந்த மீசை இருந்ததுனால அந்த மீசை இனிமேல் எனக்கு தேவையில்லைன்னு மீசை எடுத்துட்டார். ஒரு மகான். எவ்வளோ பெரிய காரியம் அது. அதனால் மீசை வச்சவே ஆம்பளை கிடையாது. அந்த ஆசையை அடக்கி, இச்சையை அடக்கி வாழ்கிறவன் தான் மனுஷன். அவங்க அப்பா 2-3 மனைவியை கட்டினவர். சவுந்தர பாண்டியன்னு சொல்லி, ஒரு உக்கிர பாண்டியன்னு சொல்லி. அந்த எண்ணம் இவருக்கு இல்லை. இவர் ஒரு ஜமீன் மாதிரி வாழ்ந்தவர் தான். இவர் சொத்து சுகமெல்லாம் உழுதவங்களுக்கே, ஏழை எளியவங்களுக்கே பகிர்ந்து கொடுத்துட்டாரு. பிறந்த அன்னைக்கே இறந்தவர் இவருடைய காரியம். பெரிய படிப்பாளி, 3 தடவை எம்எல்ஏ இருந்தவர், 3 தடவை எம்பியாக இருந்தவர். அரசியல் தெரியும். அதனால் மீசை வச்சு தான் அவர் வீரத்தை காட்டணும்னு அவசியம் இல்லை. ஆம்பளைன்னு சொல்கிறது அர்த்தம் காமத்தை அடக்கிறது தான். அதே மாதிரி புத்தரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எவ்வளவு இருந்து சாகுறது. ஆனால் இது என்ன வாழ்க்கை? மனைவி பிள்ளைகள்லாம் விட்டு பெரிய ஒரு ஜமீன், அவர் இளவரசர், எல்லாம் திறந்து நிர்வாணமாக போய் உட்காந்துட்டார். இன்றைக்கி நம்ம புத்தரை பேசுகிறோம். வள்ளலார் கட்டாயப்படுத்தி கல்யாணம் முடித்து வச்சாலும் கூட அவர் மனைவியோடு வாழலை. இன்றைக்கி வள்ளலாரை ஒரு மகானா, அன்புக்குரிய அகிம்சைவாதியாக, அவரை புரட்சியாளராக பார்க்குறோம். காமத்தை அடக்குங்க. காமத்தினால எத்தனை குடும்பம் செத்துருக்கு, அழிஞ்சிருக்கு. எத்தனை மன்னர்கள் அழிஞ்சிருக்காங்க. காமத்தினால ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்கு. அதனால் அது ஒரு வாழ்க்கை கிடையாது. அது ஆம்பளைக்கு சமம் கிடையாது. அடக்குங்க. காமத்தை மேற்கொள்ளுங்க. ஜெயிங்க. அதுதான் ஆம்பளை. அதனால் மாம்ச வெறி கொள்ளாதீங்க. 2 மனைவி 3 மனைவி கள்ளக்காதல் எதுக்கு? தவறான உறவு எதுக்கு? தவறான கள்ளக்காதல் எதுக்கு? அப்படி என்ன அதில் என்ன சாதிக்க போகிற? அது என்ன இருக்கு உனக்கு? அதனால் நம்ம கடவுள் கொடுத்த வாழ்க்கை, மனைவியா, பிள்ளைகளா, அதுக்காக உன்னை சன்னியாசியாக இருக்க சொல்லலை. அளவோடு வாழ்ந்து அளவோடு இருந்து அதுக்கு பிறகு ஒரு காலகட்டம் வரும்போது காமத்தை அடைக்கிறது.
ஒரு 40 வயசுக்கு மேலே அந்த உணர்வு உனக்கு இல்லாதபடி உன்னை அதுக்கான உணவுகளை சாப்பிட்டு உன்னை அடக்கு. உன் மனைவி எப்பயும் போதை பொருளாக உன் மனைவியை சித்திரவதை, இதுக்காகவே சில மனைவிக தொந்தரவு தாங்காமல் முடியாமல் வீட்டை விட்டு போயிருக்காங்க. இன்னொருத்தங்கிட்ட இவனாவது அவன் பரவாயில்லன்னு ஓடி இருக்காங்க. டைவர்ஸுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு, பாலியல் இம்சப்படுத்துகிறாருன்னு இருக்குது. எத்தனை நடக்குது இப்போ நம்ம வந்து பார்க்குறோம்ல. வயசான கிழவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. சின்ன குழந்தைய கருவறையில் போய் கெடுக்கிறான். பொம்பளைகளை நிர்வாணமாக ஊர்வலம் சுற்றுறான். ஊர்வலம் சுற்றும் போதே செல்மிஷன் பண்ணுறான். சின்ன குழந்தைன்னு பாராமல் கற்பழித்து கொன்று தூக்கி எறிகிறான். முழுகுத காமம் தானே, வெறி தானே. அந்த வெறி காம பேய் நமக்கு வரக்கூடாது. நமக்கு அது அடிமை ஆகிடக்கூடாது. ஒரு நல்ல மனுஷன், ஒரு ஆண் மகனுக்கு அது அழகே அல்ல. அதனால் பிள்ளைகளை அதிகமாக பெறுறது, மீசை பெருசாக வைக்கிறது ஆம்பளை கிடையாது. காமத்தை அடைக்கிறவனே ஆன்மீகவாதி, அவனே ஆம்பளை. அதனால் ஆண் மகனாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். காமத்தை அடக்குங்க. நல்லபடியாக மனசை கட்டுப்படுத்தி உணவுகள் அதுக்கு தக்க எடுத்து உங்களை மாற்றிக்கங்க. நன்றி, வணக்கம்.